Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு வந்து பாதாம் பருப்பை வச்சு நம்ம வந்து ஒரு சட்னி பார்க்க போறோம். இந்த சட்னி வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து பாதாம் பருப்பா சாப்பிடாட்டி இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த பருப்புல வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ பாதாம் வந்து நல்லா ஊறிடுச்சு 1 மணி நேரம். இதில் வந்து தோலை நல்லா உரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதில் இருக்கிற தோலெல்லாம் வந்துடும். ஸோ தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், தோல் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போது பாதாம் பருப்பை தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாதாம் பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இருந்த அந்த பாதாமை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தேங்காய் சட்னி மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வந்து யார்கிட்டையாவது இதை கொடுத்து சாப்பிடும்போது இது நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னு சொல்லாட்டி கண்டிப்பாக அவங்களாட்டி கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டும் இதோட டேஸ்ட்டும் சேமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ கடுகு, கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாதாம் பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.